இந்த வீடியோவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா, சைனா, பிரேசில்ஸ் இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் சோஷியல் மீடியா ஸ்கூல்ஸ் கிட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குது. மற்ற கண்ட்ரீஸ் ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம், இந்தோனேஷியா, மலேசியா, கனடா, இட்டாலி, ஜெர்மனி இந்த மாதிரியான பல கண்ட்ரீஸும் இதை வந்து கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. 2006 ஃபேஸ்புக் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த இன்ட்ரடியூஸ் ஆன இயர்லேருந்து அவங்க ஏஐ இன்டிகிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த பீரியடில் ஏஐயோட இம்பேக்ட் அவ்வளோவா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த பீரியடில் இந்த ஃபீட்ஸ், ஏஐ ஆப்டிமைஸ் ஃபீட்ஸ்னால் இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வருவோம்ல, இந்த ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரும்போது அடுத்த ஃபீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். இந்த ஃபீட்ஸ் எல்லாம் வந்து ஏஐ மூலிமா இன்டிகிரேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணாங்க, இண்டிவிஜுவல் யூஸரோட அக்கௌண்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு இந்த ஃபீட்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு ஃபீட்ஸு இப்படி தள்ளிகிட்டே இருந்தால் ஃபீட்ஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வருது, எதை பேஸ் பண்ணி அடுத்த கண்டென்ட் லோட் ஆகுது. ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணுறது எல்லாமே ஏஐ தான். இன்ஸ்டாகிராம் 2010 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் ரீல்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2020 தான் ரீல்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த ரீல்ஸ், ஸ்டோரிஸ் இதை எப்படி ஃபீட் பண்ணுறாங்கன்னா இதுவும் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு தான் நம்ம ரீல்ஸை வந்து லோட் பண்ணுவாங்க. நம்ம இப்படி புஷ் பண்ணுறப்போ இந்த ரீல்ஸ் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். இதுவும் வந்து ஏஐயோட டெக்னாலஜி தான். ஏஐ ஆப்டிமைஸ்ட் ரீல்ஸ் அண்ட் ஃபீட்ஸ், அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் ரெக்கமெண்டட் ஏஐ, நியூரல் ஸ்கீமா, நியூரல் நெட்வொர்க் ஆப்டிமைஸ்ட் ரீல்ஸ் இந்த மாதிரியான டெக்னாலஜியை கண்டினியூஸாக என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே அவங்க இன்டிகிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்கோ மெத்தட் ப்ரிஃபரன்ஸ், யூசர் கேன் ஃபைன் டியூன் த ப்ரிஃபரன்ஸ், அதாவது நம்ம எந்த கண்டென்ட்டை பார்க்கணுன்னு சொல்லி அந்த அல்காரிதம் நம்மளே செட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் பீரியட் இருக்குல்ல சோஃபார், ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஏஐ என்ன திங்க் பண்ணுதோ நம்ம பார்க்குற கண்டென்ட்டை வச்சு அப்படியே லோட் ஆகிட்டு வரும். சரி, இப்போது இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எப்படி இது அஃபெக்ட் ஆகுது? ஸ்கூல் குழந்தைங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க. யார் மொபைல்லேருந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க? அவங்களுக்குன்னு தனியாக மொபைல் இருக்கா? இல்லை, பேரண்ட்ஸோட மொபைல்லேருந்து தான் அவங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க. யூடியூப்பில் ரீல்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்டா பேஜில் ரீல்ஸ் பார்க்குறாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்க்குறாங்க. இந்த ரீல்ஸ் எல்லாமே உங்களுடைய, அதாவது பெரியவங்க, இந்த பேரண்ட்ஸ், இந்த எல்டர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் மெத்தடில் தான் கண்டென்ட் லோட் ஆகும். ஸோ இதில் எந்த விதமான ஃபில்டர், கிட்ஸ் பார்க்க வேண்டிய கண்டென்ட் தான் இந்த லோட் ஆகணுன்றது ஃபில்ட்ரேஷன் எங்கேயுமே கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ் வீட்டில் மொபைல் வச்சுருவாங்களோ இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் மொபைல் கொடுப்பீங்களோ, அவங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கான என்னென்ன கண்டென்ட் லோட் ஆகுதோ அதுதான் அந்த மொபைலில் லோட் ஆகும். அன்டில் நீங்கள் வந்து கிட்ஸ் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தா தான் அந்த கிட்ஸ் கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸு ஃபில்டர் ஆகி லோட் ஆகும். பட் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் கிட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் பேஜில்? கிடையாது. ஸோ அவங்க ஏஜுக்கு தாண்டி கண்டென்ட்டை பார்க்குறாங்க, ரீல்ஸை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு குழந்தைய நம்ம கண்டினியூஸாக ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்ததுன்னா அதோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்களா, ஒரு ஃபன் வீடியோ, ஒரு காமெடி வீடியோ அப்படியே லைக் போடுங்க. அந்த நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ செகண்ட்ஸுக்கு அந்த வீடியோவை நம்ம பார்க்கணும், அத்தனை செகண்ட்ஸை பேக்கில் அந்த ஏஐ வந்து இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் பார்க்குறேன்னா நான் எந்த மாதிரி ரீல்ஸை நான் பார்க்குறேன், எந்த மாதிரி வீடியோஸ் நான் லாங் டைம் பார்க்குறேன். ஒரு ரீல்ஸ் 3 மினிட்ஸ்னால் சில ரீல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரே நிமிஷத்தில் இல்லை ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் சில ரீல்ஸை வந்து 3 மினிட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, 2 மினிட்ஸ் வீடியோ இருந்தாலும் சரி, நம்ம ஃபுல்லாக உட்காந்து அந்த ரீல்ஸை பார்ப்போம். ஸோ அந்த ஏஐ வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, திஸ் யூசர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டைப் ஆஃப் வீடியோஸ், அதாவது இந்த மாதிரியான வீடியோவில் இந்த யூசருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த வேர்ல்டில் யாரெல்லாம் அந்த டேக்லைன்லேயோ அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்களோ, அந்த கண்டென்ட், அந்த பேஸ்ட் கேப்ஷனோட வீடியோ அப்லோட் பண்ணுறாங்களோ
அந்த வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இப்போது பெரியவங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் அக்கௌண்ட் இருக்குது, குழந்தைங்களும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ புரியுதா? இந்த குழந்தைங்க எப்படி பாதிப்படுறாங்க, பெரியவங்க பார்க்க வேண்டிய கண்டென்ட் அவங்களும் பார்க்குறாங்க. இது அவங்க மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். சரி, ரைட். கிட்ஸுக்குன்னு தனியாக அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தாலுமே அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஃபன் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் பிடிக்கும். ஒரு குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்குன்றதுக்காக நீங்கள் சாக்லேட்டையே வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. ஒரு ஹெல்த்துக்கே எப்படின்னா, நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம எப்படி யோசிக்குதுப்பா, நீங்கள் யோசிக்கணும். இப்போ எனக்கு பிடிக்கிற கண்டென்ட் மட்டும்தான் என்னுடைய மொபைலில் வரணும்னா, அது எங்கேருந்து வேணால் தேடி இந்த ஏஐ அந்த பிடிக்கிற கண்டென்ட்டாக தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ரீல்ஸ் லான்ச் ஆன இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2020 to 2026 இப்போ கரண்ட்டாக இந்த பர்டிகுலர் 6 இயர்ஸில் நிறைய அட்வான்ஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ இதெல்லாம் நிறைய இன்டிகிரேட் ஆகி இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் அண்டர் 16 இயர்ஸ் ஸ்கூல் கிட்ஸ் இல்லை காலேஜ் கிட்ஸ் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க லைக் பண்ணுற கண்டென்ட் மட்டும்தான் வரும். இதில் என்னால் என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த ஒரு விர்ச்சுவல் பவுண்ட்ரி ஒன்று க்ரியேட் ஆகுது. அவங்களுக்கு மென்டலாக விர்ச்சுவல் பவுண்ட்ரி ஒன்று க்ரியேட் ஆகுது. அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே இருக்கும். அதை தாண்டி அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப 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 ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஹார்ம்ஃபுல்னஸ் இருக்கானா? கிடையாது. எப்போ இந்த ஏஐ வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்டிகிரேட் ஆச்சோ அப்போதுலேருந்து தான் இது வந்து இட்ஸ் அஃபெக்டிங் த ஸ்கூல் கிட்ஸ் மென்டல் ஹெல்த். ஸோ அவங்களுடைய கேரக்டரே வந்து ஏஐ தான் டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? ஏஐ டிசைட் பண்ணுது. அவங்க எந்த வீடியோவுக்கு லைக் போடுறாங்க, அவங்க எந்த வீடியோவுக்கு லாங் டைம் பார்க்குறாங்களோ, உங்களுடைய அந்த குழந்தையோட விர்ச்சுவல் கேரக்டரை அந்த ஏஐ வந்து க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டருக்கு தேவையான ஃபீட்ஸும் வீடியோஸும் அதை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இது வந்து எவ்வளோ ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ரீல்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்காதீங்க. அப்படி க்ரியேட் பண்ணி கொடுத்தா அதில் நிறைய ஃபில்டர்ஸ், இப்போ ஆல்கோ யூசர் ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்கு. அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ண. சரி, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இப்படியா? ஒன்லி ஃபார் த ஸ்கூல் கிட்ஸ் கிடையாது. பெரியவங்களுக்கும் காலேஜ் டீனேஜர்ஸ் இவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு க்ரியேட் ஆகும், விர்ச்சுவல் பவுண்ட்ரி க்ரியேட் ஆகும். அதை தாண்டி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ பெரியவங்களை கிண்டல் பண்ணுறோன்னா அது ஃபன்னாக தான் வீடியோ வரோன்னா அது ரிலேட்டடாக வீடியோ தான் வந்துட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 10 வீடியோவில் அதே மாதிரி வீடியோ பெரியவங்களையோ இல்லை டீச்சர்ஸையோ கிண்டல் பண்ணுற மாதிரி, டீஸ் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து அது ஃபன் கண்டென்ட்டாக அப்லோட் பண்ணுறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இது டீச்சரை நம்ம கிண்டல் பண்ணலாம், டீஸ் பண்ணலாம், இது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்களை கலர் பேஸ்டு இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணலாம், அது கரெக்டு, தப்பு தான், நிறைய பேர் அதை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் செட் ஆகிடுச்சுன்னா எது தப்பு எது கரெக்டுன்ட்டு இந்த டீனேஜ் வயசுலேயும் இந்த ஸ்கூல் ஏஜ்லேயும் வந்து அவங்களால பிரித்து பார்க்க தெரியாது. இதுவே ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடினா ஸ்கூலில் செம்ம அடி வாங்கியிருப்பீங்க. இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இது சரி, இது கரெக்டுன்னு வீட்லேயும் வந்து செம்ம அடி விழும் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரியான வெளி உலகத்தில் இருக்க கண்டென்ட், தப்பான விஷயங்களில் வந்து சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த மொபைல் மூலயமா அது ஈஸியாக உங்கள் கைக்கே வந்துடுது. ஸோ இதனால தான் வந்து இந்த வெறுப்புணர்வு ஏன் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இவ்வளோ வெஞ்சன்ஸ், இவ்வளோ வெறுப்புணர்வு, இவ்வளோ ஹேட்ரஸ்லாம் கிடையாது. ஆனால் இந்த லாஸ்ட் 6 இயர்ஸாக சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே ஹேட்ரஸ், வெறுப்பு, மெசேஜ், கண்டென்ட், அப்யூசிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீ இந்த பார்க்குற வீடியோ இது கரெக்ட், இது நல்ல வீடியோமா, இது தப்பான வீடியோமான்ட்டு நம்மளால் பக்கத்தில் உட்காந்து சொல்ல முடியுமா? முடியாது. எப்போவுமே நம்ம பசங்களை வந்து மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ
அவங்க கையில் மொபைல் இருந்தால் அவங்க எந்த வீடியோ வேணால் பார்க்கலாம். அது ஃபன் வீடியோ இருக்கலாம். அந்த வீடியோவில் சில ஃபன் வீடியோவும் போட்டு டேக் போட்டு ஸ்கூலில் எப்படி ஸ்கிப் பண்ணுறது, ஸ்கூலில் எப்படி டீச்சருக்கு தெரியாமல் மிஸ்பிஹேவ் பண்ணுறது, எப்படி ஸ்கேம் பண்ணுறது, எப்படி காப்பி அடிக்கிறது, எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறது, எல்லாமே ஃபன் வீடியோ கண்டென்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறாங்க. ஸோ அந்த கிட்ஸுக்கு என்ன மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும், ஓ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம், இப்படி பண்ணால் ஃபன்னாக இருக்கும், அப்படி தான் அந்த குழந்தை மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதையே அது வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண பார்க்கும். ஸோ இதனாலேயே அவங்க குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ நான் ஸ்கூல் ஃபன் வீடியோக்கே நான் இப்படி சொல்கிறேன்னா, மற்ற கண்டென்ட்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். இந்தியாவிலையும் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வரணுமா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணணுமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்தியன் ஸ்கூல் கிட்ஸுக்கு கண்டிப்பாக இது தேவை. இதை பற்றி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலயமா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் டு இந்தியன் கவர்மெண்ட், ப்ளீஸ் இந்த சோஷியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷனை கன்சிடர் பண்ணுங்கள். இது நிறைய ஸ்கூல் கிட்ஸுக்கு, ஏன் டீனேஜர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் திஸ் social media restriction for the school kids. Thank you.